நிலா பயந்த மாதிரியே நிலாவோட அப்பா அம்மா 2 பேருமே சோழனோட குடும்பத்த அசிங்கப்படுத்துற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் தரகுறவா நடக்கிற மாதிரி அப்பப்ப வார்த்தைகள விட்டுர்றாங்க. இத கேட்டுட்டு சோழனுக்கு சுருன்னு வருது. இருந்தாலும் நிலாவுக்காக அவங்களோட கோவத்த அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க. சரினுமே ஒரு பக்கம் சோழன் எல்லாமே தப்பா நடக்குதுன்னு புரியுது. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லன்னா நிலா ரொம்பவே கஷ்டப்படுவா. அப்புறம் அவ பயந்த மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியா இந்த ரிசப்ஷனே வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு, சார் இந்த ஷெர்வானிலாம் பார்க்க ரொம்பவே ரேட் அதிகமா இருக்கு. நம்ம முதல்ல நிலவுக்கு சேலை பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சேலை கலருக்கு ஏத்த மாதிரியே இவனுக்கு ட்ரெஸ் எடுத்துருவோம். இப்ப நம்ம எடுத்தா மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்லன்னு சொல்லிட்டு, முதல்ல நம்ம சேலை பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு, இந்த இடத்த விட்டு போனா போதும்னு அவங்க நிலாவ பார்க்கறதுக்காக சேலை எடுக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க நிலா இன்னுமே தலைய பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே டிசைனை பார்த்தா நிலா மேலே எப்படி எல்லாருமே ரேட்டை பார்த்தாங்களோ அதே மாதிரி ரேட்டை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவோட அண்ணனும், எப்படிப்பா எப்படி என் தங்கச்சி அந்த குடும்பத்துக்கு போன ஒரே விஷயத்துல இப்படி எப்படி மாறினா? இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு தெரியுமா? ச்சே, இப்போ நினைக்கும் போதும் அருவருப்பா இருக்கு. எப்படா அந்த குடும்பத்துக்குள்ள இவ இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கரெக்டா நிலா கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா நிலாவுக்கும் நடக்கிறது என்னன்னு புரிஞ்சிடுது. முக்கியமா ஏன் இன்னும் நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னு அவங்க கிட்ட கேட்க, அவங்களுமே தட்டு தடுமாறி முதல்ல உனக்கு சேலை எடுத்துடலான்னு சொன்ன உடனேயே அவங்க மேலே ஏதோ நடந்திருக்குன்னு கன்ஃபார்முமே பண்ணிடுறாங்க. அதனால அவங்க தன்னோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக, சரி சோழன் நீங்க இங்க வாங்க, எனக்கு என்ன சாரி எடுக்கிறதுனே தெரியல, நீங்களா பார்த்து ஒரு சாரி எடுத்துதாங்க, நான் அதையே கட்டிக்கிறேன்னு சொல்ல சோழனும் ரொம்பவே கெத்தோட அங்க வந்து நிலவுக்காக சேலை டிசைன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சேலையில ரேட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன நிலா, என்ன இந்த சேலையில அப்படி என்ன இருக்குன்னு 1,00,000 போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த கடையில கொள்ளடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேலை எல்லாம் சரியில்லை, கொஞ்சம் நம்ம வேற கடைக்கு போகலாமான்னு கேட்க, உடனே நிலாவோட அம்மாவும், தம்பி தம்பி இதெல்லாம் ஒரிஜினல் பட்டு, கண்டிப்பா இதெல்லாம் இவ்வளோ ரேட்ல தான் இருக்கும், நீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததில்ல நினைக்கிறேன், அதனாலதான் சேலை ரேட்டை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அதுக்கு சோழனும், இங்க பாருங்க நான் ஆம்பளையா இருக்கனால எனக்கு சேலையை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை சேலை கடைக்கு போயிருக்கேன். நிலாவுக்கு கூட இதுக்கு முன்னாடி சேலை எடுத்திருக்கோம். ஏன் சந்தா அன்னைக்கு கூட நாங்கள் சேலை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த பேசிட்டு லைட்டா தயங்கி நிற்க, உடனே சேரணும், ஆமா சோழனுக்கு சேலையை பத்தி நல்லா தெரியும், அவன் சேலை எடுக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா எடுப்பான். அதுவும் எனக்குமே இந்த கடையில விலை ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் தோணுதுன்னு சொல்ல ஆரம்பிக்க, ஆனா நிலாவோட அப்பா பேசுறதுக்கு முன்னாடியே கரெக்டா அங்க வந்த ஓனருமே அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ சேலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் ஆஃபர் ரேட்ல உங்களுக்கு போட்டு தரேன். ஏதோ உங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க இந்த சேலையை வாங்க முடியாத அளவுக்கு லாஸா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, எப்படி நிலாவோட அப்பா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் 4 பேருமே ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி கிண்டல் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அந்த கடையோட ஓனரும் நிலாவோட அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அசிங்கப்படுத்துற மாதிரியே அப்பப்ப வார்த்தையை விட இது நல்லாவே நிலாவுக்கும் புரியுது. அதனால அவங்க கரெக்டா அவங்களோட அப்பாவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த ஓனர் கிட்ட, இங்க பாருங்க நாங்க சேலையோட ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் எங்களால அதை வாங்க முடியலன்னு ஒன்றும் கிடையாது. தேவையில்லாம வர்த்தே இல்லாத பொருளுக்கு நாங்க ஏன் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணணுன்றதுக்காக தான். நாங்களாம் ஒன்றும் பணம் இல்லாததுனால இப்படி பேசல, பணத்தை சேவ் பண்றதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே பணத்தை முழுசா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்கு தான் அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரியும். தேவையில்லாம கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக நீங்க அவங்களால ஒண்ணுமே வாங்க முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பாவும், ஐயோ நிலாவுக்கு எல்லாம் தெரியுது போலையேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க என்ன விலை கொடுத்தனாலும் நான் இந்த சேலையை என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு கரெக்டா சேரணும், இங்க பாருங்க எங்களுக்கு ஒன்றும் பணம் பிரச்சனை கிடையாது, ஆனாலும் ஒரே ஒரு நாள் போட்டுட்டு கலட்டி போற துணிக்காக எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணும் தான் நாங்களும் நிலாவை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டிக்கு கரெக்டா வானதி கால் பண்றாங்க. வானதி கால் பண்ணிட்டு பேசிட்டதுக்கு அப்புறமா பாண்டியோட முகமே மாறிடுது. இதை பார்த்துட்டு விஷயத்த டைவர்ட் பண்ணதுக்காக உடனடியா நிலாவோட அப்பாவும், என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்ல வானதிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நகையை அடமானம் வைக்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பா போல, அங்க ஆனா ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்போ சீக்கிரமா போகணும், எனக்கு துணியெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், நீங்க அண்ணனுக்கு மட்டும் எடுங்க, நான் இப்போ கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்க, இதை பார்த்துட்டு நிலாவோட அண்ணனும், அவ்வளோ எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், இல்ல இப்போ புதுசா ஒரு மெடிக்கல் ஆரம்பிக்கிறதா இருக்கு, அதுக்கு அட்வான்ஸா 1,00,000 கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த பணத்துக்காக தான் அவன் நகை கடைக்கு போயிருக்கான்னு சொல்ல, இதை பார்த்துட்டு செம்ம கிண்டலோட சத்தம் போட்டு நிலாவோட அண்ணன் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சேரனுக்கும் செம்ம கடுப்பாகுது. இங்க பாருங்க வானதி அவளோட சொந்த உழைப்பால முன்னேறணுன்றதுக்காக தான் அவளுக்கு வச்சிருந்த பணத்தை அடமான வச்சு அது மூலயமா அந்த கடையை நடத்தணும்னு நினைக்கிறான். அவ ஒன்றும் அப்பாவோட பணத்துல பிசினஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு டைரக்டாவே நிலாவோட அண்ணனை குத்தி காட்டுற மாதிரி
மாதிரி பேச இதுல கடுப்பான நிலாவோட அண்ணனும் என்ன நீங்க என்ன பத்தி தான் பேச வரீங்களான்னு கேட்க அதுக்கு சேரனும் ஆமா தம்பி உங்க அப்பா ரொம்ப பணக்காரங்களா இருக்கனால நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க அப்பா பணத்துல தானே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் சொல்றது மட்டும் பொய்யா இல்லையான்னு சொல்லுங்க பாப்போன்னு சொல்லிட்டு வானதி அவளோட சொந்த உழைப்பால சொந்த கால்ல நிக்கணுன்றதுக்காக அவ நகையை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறா. ஏன் நிலாவை கூட எடுத்துக்கோங்களேன். அவளுமே அவங்க அப்பா கிட்ட இருந்து ₹1 கூட வாங்காம சொந்த உழைப்பால முன்னேறிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் நீங்க உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்படி சொந்த உழைப்பால முன்னேனும் நினைக்கிறவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கிறது ரொம்பவே தப்பா இருக்கு. இதுக்கப்புறமா இதை நீங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்க குடும்ப பொண்ணை நீங்க அசிங்கப்படுத்தினதுக்காக எனக்கு எவ்வளவு கோவம்னாலும் வரும்னு சொல்லிட்டு அவங்க பொசுக்குன்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சோழன் பாண்டி பல்லவன் ஏன் நிலாவுமே செம்ம அதிர்ச்சியோட வாயடிச்சு போய் நின்றுகிட்டு இருக்க. ஆனா அசிங்கத்திலயும் அவமானத்திலையும் நிலாவோட அண்ணன் ஒரு மாதிரி கோவ பிடிச்ச வெறியான ஆளு மாதிரி ஒரு மாதிரி கத்துறதுக்காக வராங்க. ஆனா நிலாவோட அப்பாவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அமைதிப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் சேரன் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஆனா இப்படி பேசி தரமான பதிலடி அவங்களோட குடும்பத்துக்கு கொடுத்தது ரொம்பவே சரியான விஷயம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?